தன்னோட இறந்த கணவன் விக்னேஷுக்கு 16வது நாள் கருமாதி சடங்கு செய்யறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருந்தா ருத்ரா. அப்ப விக்னேஷோட அப்பா குரு, விக்னேஷும் நீயும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது எனக்கு தெரியாது, என்னைக்கு பண்ணீங்க அப்படின்னு ருத்ராவை பார்த்து கேட்க, அதை கேட்ட அதிர்ச்சியான ருத்ரா, அவர் ஆக்சிடென்டா இறந்த அன்னைக்கு காலையில அப்படின்னு உணர்ச்சி வசமா சொன்னான். அப்ப குரு, அவன் தான் இறந்துட்டானே, இன்னும் எதுக்கு டைவர்ஸ் அப்படின்னு கேட்க, அதுக்கு ருத்ரா, பிடிக்கலன்னு தான் 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ண கையோட இறந்துட்டாருங்கிறதுக்காக காலம் முழுக்க விதவைங்கிற பேரை சுமந்துட்டு என்னால வாழ முடியாது, அதனாலதான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட குரு, நான் ஒரு ஜட்ஜ், என் பையனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு வெளியே தெரிஞ்சா எனக்கு அசிங்கம், பேசாம அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிரு, இல்லைனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சவனை கள்ளக்காதலனா மாத்தி இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும், தேவையா அப்படின்னு தெனாவட்டா சொல்ல, அதை கேட்டு கோபமான ருத்ரா, என்ன மிரட்டுறீங்களா, இந்த டைவர்ஸை நான் வாங்குறேன், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்தான்.